Warm greetings to all. Department of Modern Office Practice, course name English 1, unit number 2. Already you have seen unit number 1, prose unit. Now we are going to see the unit name poem. The correct pronunciation of the word P-O-E-M is poem, not poem. Okay. This unit poem has 4 poems. The first poem, that's first model, is Pulli or the Gift of God. English 1 paper. So model 1, Pulli or the Gift of God, written by George Herbert. So learning objective, what are you going to learn after reading this poem is you are going to understand what is the meaning of life, why the human need to surrender his everything to God. Okay, coming to the poem Pulli or the Gift of God. Just to look at the title, what it gives. What is the meaning of the title? The gift of God, we know it is a gift given by God. கடவுளின் பரிசு அப்படின்னு சொல்லலாம். What is the meaning of the word Pulli? So it is a name of a vehicle. ஒரு வாகனத்தோட பேரைத்தான் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வாகனம் அப்படின்னா கடவுள் ஃபர்ஸ்ட், அதாவது இந்த போயத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீசஸ் எப்படி மேனை கிரியேட் பண்ணாரு, இந்த மனுஷங்களை எப்படி ஜீசஸ் கிரியேட் பண்ணாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அவர் கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் மேனுக்கு கொடுத்தாரு, எதெல்லாம் கொடுக்கல அப்படின்றதான் இந்த போயத்தில் நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்டியானிட்டியை பற்றி பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டியானிட்டிக்கும் புள்ளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த புள்ளி அப்படின்றது வெஹிக்கிள் நேம் சொன்னோம் இல்லையா, மனுஷங்களுக்கு என்னென்ன குணங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷன்னா அவனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு வெஹிக்கிளில் வச்சு கொண்டு வந்தாராம் பூமிக்கு. ஏன்னா ஹியூமன் இஸ் மேட் அவுட் ஆஃப் கிளே தானே, அந்த கிளேல மனுஷனை உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு வெஹிக்கிளில் வச்சு கொண்டு வந்தாங்களாம். அந்த வெஹிக்கிள் நேம் தான் புள்ளி. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் கெட் இன் டு தி பேராகிராஃப். First stanza. This poem contains 4 stanzas. First stanza. Just I read, please go through. When God at first made man, having a glass of blessings standing by, let us, said he, pour on him all we can. Let the world's riches which dispersed lie contract into a span. Okay, I think by reading the first line itself we can understand it is about the creation of man, creation of a human. மனுஷங்களை படைச்சதை பற்றி தான் பார்க்க போகிறோன்றது தெரியுது ஃபர்ஸ்ட் லைன்லேயும். ஓகே, அதை எப்படி படைச்சாங்கன்றதை பார்க்கலாம். வென் காட் அட் ஃபர்ஸ்ட் மேட் மேன், முதலாக மனுஷங்களை கடவுள் உருவாக்குனப்ப, ஹேவிங் எ கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் ஸ்டாண்டிங் பை. ஸோ இதை மனுஷங்களுக்கு கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் வச்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஏ இமேஜினேஷன். ஸோ என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கிளாஸில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன், லெட் அஸ் செட் ஹி போர் ஆன் ஹிம் ஆல் வி கேன். போர் அப்படின்னா ஸ்ப்ரெட், இல்லை கொடுக்கறது, அந்த மாதிரி டு கிவ். ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரா, போர் ஆன் ஹிம் ஆல் வி கேன். வி கேன்னா முடிந்தளவு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு, நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லா பிளெஸ்ஸிங்கையும் மனுஷனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், let the world's riches which dispersed lie contract into a span. So let the world's riches, இந்த உலகத்தில் எதெல்லாம் செல்வம்னு இருக்கோ, எதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொருளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்கணும். கான்ட்ராக்ட் இன்டு எ ஸ்பேன். ஸோ ஸ்பேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீண்டுக்கிட்டே போகிறது, ஒரு முடிவு இல்லாத பொருள் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இங்கே இந்த உலகம்ன்றது முடிவில்லாதது. இந்த உலகத்துக்கு எப்போ முடிவுன்றது வருதோ அந்த முடிவு வரைக்கும் நான் படைக்கிற எல்லா செல்வங்களும் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் மனுஷங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, மனுஷங்களுக்கு நான் பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறேன், அது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நான் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் ஸ்டான்ஸா. So strength first made a way
then beauty flowed, then wisdom, honor and pleasure. When almost all was out, God made a stay, perceiving that alone of all his treasure rest in the bottom lay. So strength the first made a way. அவர் கொடுத்த blessingsலே first அவர் கொடுத்த blessing strength தானா. Then beauty flowed, wisdom, first strength, ரெண்டாவது beauty, மூணாவது wisdom, wisdomனா brilliance, அடுத்து honor, அடுத்து pleasureனா happiness. ஸோ இந்த நாள் இந்த அஞ்சையும் தான் அதுக்கு அடுத்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த்துக்கு அடுத்து இந்த நாளை கொடுத்துருக்காங்க. அடுத்து when almost all was out, இந்த மாதிரி எல்லா பிளெஸிங்ஸையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா God made a stay, perceivingனா thinking that alone of all his treasure. ஸோ இதுவரை கொடுத்த அவரோட பிளெஸிங்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ட்ரெஷர் சொல்கிறாங்க. ட்ரெஷர் அப்படின்னா ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். நான் கொடுத்த இந்த எல்லா பொக்கிஷத்தையும் அவன் வச்சுக்கட்டும், ரெஸ்ட் இன் த பாட்டம்லே. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் வச்சுருக்கதா, அந்த கிளாஸோட பாட்டமில் இந்த ரெஸ்ட், அந்த மனுஷனோட வாழ்க்கையில் ஓய்வு அப்படிங்கிறது கடைசியாக தான் இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் அவனுக்கு நான் எல்லாமே கொடுத்துறேன், பணமாக இருக்கட்டும், அழகு, அறிவு எல்லாமே நான் கொடுக்குறேன். ஆனால் அவனோட வாழ்க்கையில் ஓய்வு அப்படின்றது மட்டும் ரொம்ப காண கிடைக்காத பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்க்கலாம். ஸ்டான்ஸா நம்பர் 3. ஃபார் இஃப் ஐ ஷுட் ஷெட் ஹீ bestow this jewel also on my creature, he would adore my gifts instead of me, and rest in nature, not the God of nature. So both should losses be. என்ன சொல்றாருன்னா, ஃபார் இஃப் ஐ ஷுட், சப்போஸ் நான் அந்த ரெஸ்ட்டையும் என்னோட எல்லா பிளெஸிங் கூட சேர்த்து ரெஸ்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா, பெஸ்டோ திஸ் ஜுவல் ஆன் மை கிரியேச்சர். ஸோ இந்த பெஸ்டோ அப்படின்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். திஸ் ஜுவல், இந்த இடத்துல ஜுவல்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெஸ்ட் அப்படின்றத தான் ஜுவல்லுன்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ மை கிரியேச்சர்னால் என்னோட படைப்பு. என்னோட படைப்புக்கு நான் எல்லா பிளெஸிங் கொடுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா, he would adore my gifts instead of me. அடோர்னா ரொம்ப பாதுகாக்கிறது, ரொம்ப வர்ணிக்கிறது, அந்த மாதிரி. அவன் எப்பயுமே நான் வந்து ரெஸ்ட் கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் நான் அவனோட லைஃப்பில் கிஃப்டாக என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த நேச்சர், பியூட்டி இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் அவன் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பானே தவிர, நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் அவன் என்னை வந்து கும்பிட மாட்டான். என்னை பற்றின நினைப்ப அவனுக்கு வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அவனுக்கு ரெஸ்ட்டுன்ற ஒன்றை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரெஸ்ட் இன் நேச்சர், நாட் த காட் ஆஃப் நேச்சர். நான் படைச்ச நேச்சர்கிட்ட போவானே தவிர என்கிட்ட வர மாட்டான். ஸோ போத் சுட் லாசர்ஸ் பி. நான் வந்து மனுஷனை படைக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, அவன் வந்து என்னை வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணுன்றதான். பட் அவன் அதை பண்ண மாட்டான். ஸோ இதில் வந்து 2 பேருமே லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்ட்டை கொடுக்காததுக்கு ரீசன், மனுஷன் வந்து ஓய்வு இருக்கிற நேரத்தில் கடவுளை பற்றி நினைக்க மாட்டான் அப்படின்றதுக்காண்டி ரெஸ்ட்டு கொடுக்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஸ்டான்ஸா நம்பர் 4, லாஸ்ட் ஸ்டான்ஸா. Yet let him keep the rest, but keep them with repining restlessness. Let him be rich and weary, that at least, if goodness let him not, yet weariness may toss him to my breast. So, yet let him keep the rest. எட்டுனா ஆனாலும், yet let him keep the rest. இருந்தாலும் அவன் ரெஸ்ட்டை வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் அவனுக்கு ரெஸ்ட்டுன்ற ஒன்றே வேணான்னு சொன்னவர், இப்போ இருந்தாலும் அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கட்டும். அப்போ எப்படிப்பட்ட வகையான ரெஸ்ட் அது அப்படின்றத பார்க்கலாம். பட் கீப் தெம் வித் ரிப்பைனிங் ரெஸ்ட்லெஸ்னஸ். ரிப்பைனிங் அப்படின்னா நிரந்தரமற்ற, நிம்மதி இல்லாத, அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்டை அவனுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ரெஸ்ட்னா என்னது? லெட் ஹிம் பி ரிச் அண்ட் வியரி. ரிச்னா என்னது? பணக்காரங்களாக இருக்குது. வியரி அப்படின்னா ரொம்ப டயர்டாகி இருக்கிறது. ஸோ அவனுக்கு ரெஸ்ட்டுன்ற ஒன்றை நான் கொடுக்குறேன், அதே நேரத்தில் அவனுக்கு பணக்காரனாக இருக்கணும்னு நான் கொடுக்குறேன், அவன் சோர்வடைஞ்சு போகணுன்னு நான் கொடுக்குறேன். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, அவனுக்கு அந்த ஓய்வில்லாத நேரங்கள் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக அவன் ரொம்ப டயர்டாகி ஒரு 1/2 an hour 1 hour அவனுக்கு ஓய்வு கிடைக்கிது அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில ஏன் இப்படி ஓட வைக்கிற, என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் எனக்கு ரெஸ்ட் இருக்கும், எப்போ தான் எனக்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட தான் வருவான். அப்போ அந்த ரெஸ்ட்டுன்ற ஒன்று நான் கொடுக்காம இருந்தேன்னா அவன் என்னை பற்றி நினைப்பான். ரெஸ்ட்டுன்ற ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா
அவனுக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் போய் நேச்சர் அடோர் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதனால நான் ரெஸ்ட்டுன்ற ஒன்றை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 லைன் பார்க்கலாம். If goodness led him not, yet weariness may toss him to my breast. If goodness led him not, அவன்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள் மூலமாக அவன் என்னை வந்து சேர்ந்து அடையணும். சப்போஸ் அவன்கிட்ட இருக்க நல்ல பண்புகளால் என்னை வந்து சேராமல் இருந்தால் கூட yet weariness may toss him to my breast, அவன் வந்து சோர்வாகி கலப்பாகி என்னை காப்பாத்துன்னு என்னோட காலடியில் வந்து அவன் விழுவான். ஸோ அதுக்காகவாது அவனுக்கு நான் ரெஸ்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட்ஸ் ஆல் தி போயம். ஸோ இந்த போயம் மூலமாக கடவுள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது தான், அதாவது என்ன தான் சொல்கிறாங்க இந்த போயத்தில், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி போயம், வாட் இஸ் த மாரல் ஆஃப் த போயம் அப்படின்றது தான் தீம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்னென்ன தீம் இருக்குன்னா, காட்ஸ் லவ் அண்ட் பெனிவலன்ஸ் ஃபார் மேன்கைண்ட். பெனிவலன்ஸ்னா கைண்ட்னஸ். ஒரு கடவுள் வந்து மனுஷங்க மேலே எவ்வளோ இறக்கமாக இருக்காரு, அவரோட பாசம் என்ன அப்படின்றது இந்த போயம் மூலமாக சொல்ல வந்திருக்காங்க. தென் மேன்ஸ் மார்டல் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னால் வாழ்கிற வாழ்க்கை, மார்டல்லாம் அழிஞ்சு போகிறது. இந்த உலகத்தில் மனுஷனோட வாழ்க்கை அழிஞ்சு போகிற வாழ்க்கை தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரியேச்சராக தான் நான் படைச்சிருக்கேன், அவனுக்கு எப்படி எப்படி இருக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அவனுக்கு அழிஞ்சு போகிற மேனோட வாழ்க்கையே அழிந்து போகிறது தான் அப்படின்றதையும் இந்த போயம் மூலமாக சொல்ல வராங்க. தென் த எபிமெரல் நேச்சர் ஆஃப் வேர்ட்லி ஜாய்ஸ். எபிமெரல்னாலும் ரிப்பைனிங்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே நிம்மதி இல்லாத, முடிவடையாத, நிரந்தரமற்ற அந்த மாதிரி. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் நமக்கு ஒரு முழு சந்தோஷத்தை தராது. நமக்கு முழுசாக நிம்மதியை தர்ற ஒரே விஷயம் கடவுள் மட்டும்தான், கடவுள் பக்தி மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் த மெயின் கோல் ஆஃப் மேன்ஸ் லைஃப். மனுஷனோட வாழ்க்கையில் மெயின் கோல் என்னது அப்படின்றதையும் இந்த போயம் மூலமாக சொல்கிறாங்க. என்ன மெயின் கோல் இந்த போயம் மூலமாக நமக்கு சொன்னாங்க? ஒன்றே ஒன்று தான், உனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் கடவுளை மட்டுமே வழிபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படின்றது தான். ஓகே, தட்ஸ் ஆல். ஒரு போயம்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்குறது ரைமிங் ஸ்கீம் தான் பார்ப்போம். ஸோ இந்த போயத்தில் என்ன ரைமிங் ஸ்கீம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸில் இருக்கிற லாஸ்ட் வேர்டை தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டான்ஸா நம்பர் 4 நான் எடுத்திருக்கேன், நீங்கள் எல்லா ஸ்டான்ஸாவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைனோட லாஸ்ட் வேர்டு ரெஸ்ட். ரைமிங் ஸ்கீம் வந்து லாஸ்ட் வேர்டில் இருக்கிற சவுண்டை தான் பார்க்கணும். எந்தெந்த லாஸ்ட் வேர்ட்லாம் ஒரே மாதிரி சவுண்டில் முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் வேர்டு ரெஸ்ட், செகண்ட் லைன் ரெஸ்ட்லெஸ்னஸ், தேர்ட் லைன் லீஸ்ட், ஃபோர்த் லைன் வியரினஸ், ஃபிஃப்த் லைன் பிரெஸ்ட். ஸோ இப்போ எந்தெந்த லைன்லாம் சவுண்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட் லைன், தேர்ட் லைன், ஃபிஃப்த் லைன், அடுத்து செகண்ட் லைனு, ஃபோர்த் லைனும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ரைமிங் ஸ்கீம் கொடுக்கலாம்? ஏ பி ஏ பி ஏ. ஸோ ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம் இஸ் ஏபி ஏபி ஏ. ஓகேவா? ஓகே. தென் ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 2 லிங்க்ல இப்போ நான் டீச் பண்ண லிங்க் வந்து இதில் இருக்குது. இதில் நான் சொல்லாத சில விஷயங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 2 லிங்க்லையும் பார்த்துக்கலாம். மற்ற 2 வந்து கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு புக்கு நம்ம லைப்ரரியில் கிடைக்கும். அது இப்போ மேபி உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்காதா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. தென் இங்கிலீஷ் 1 கோர்ஸ் மெட்டீரியல், உங்களோட கையில் ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல் அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் பின்னாடி சம்மரி அப்படிலாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடல் நம்பர் 2. அது என்ன போயம்னா லா பெல்லி டேம் சான்ஸ் மர்சி ரிட்டன் பை ஜான் கீட்ஸ். நெக்ஸ்ட் மாடல் நாளைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜான் கீட்ஸ் எழுதின இந்த போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.